எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள். ஸோ இந்த பொங்கலை வந்து நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் டெவலப்மெண்ட், அதாவது என்னதான் நாகரிகம் வளர்ந்து கொண்டே போனால் கூட நம்ம ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலையோ அல்லது ஒரு அலுமினியம் பாத்திரத்திலையோ பொங்கல் வைக்க மாட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மண்பாண்டத்தில் தான் நம்ம பொங்கல் வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட மண்பாண்டம் எப்படியெல்லாம் உருவாகுது, ஸோ இந்த பொங்கலுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இதுக்கு முன்கூட்டியே அதாவது ஆயத்தம் பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த ஒரு பானை, அதாவது பானைனாலே ஸ்பெஷாலிட்டி வந்து பொங்கல் தான். ஸோ வெல்லம் பொங்கல், ஸோ சக்கரை பொங்கல், இந்த மாதிரி நிறைய பொங்கல் வெரைட்டியாக பொங்கல் அப்படின்னாலே பானை தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பானை செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நேரமா என் பக்கத்தில் இருக்காரு, ரொம்ப நேரமா பானை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்னை பார்க்க கூட மாட்டிருக்காரு, கருப்பா கொடூரமா உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பொங்கல் வந்து இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? இவ்வளோ நேரமா நீங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்றேன். அதாவது எப்படியெல்லாம் இது உருவாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ என் முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு உண்டியல். குழந்தைங்க, அதாவது பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சேஃப்டி பண்றதுக்காக ஒரு வாங்கி தருவாங்க. என்னதான் நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் தான் பேங்க்ல போடுவோம், குட்டி பசங்க கிட்ட சில்லறை இருந்தா கண்டிப்பா உண்டியில தான் நம்ம போடுவோம். அப்படிப்பட்ட காலையில உண்டி தான் செஞ்சு வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என் பக்கத்துல பாத்தீங்க எவ்வளவு அழகா இந்த பொங்கல், அதாவது இந்த பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த பானையை அழகா வடிவமைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இவர் பேர் கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும். சார் வணக்கம் சார். என் பேர் கணேசன். எத்தனை வருஷமா அந்த பானை ஃபீல்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இந்த தொழில் வந்து ஒரு 15 வருஷமா செஞ்சுக்கிறேன் ஐயா. 15 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ சொல்லுங்க, ஒவ்வொரு பொங்கலுக்கும் வியாபாரம் ஒரு பரவாயில்ல ஐயா. ஒரு ஒரு பொங்கல் வந்து வித்தியாசமாக ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா தான் பண்ணிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பொங்கலுக்கும் அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பானை சேல்ஸ் ஆகும் பொங்கல்? பொங்கல் பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தம் ஒரு 60 வீட்டுக்காரர் இருக்கிறோம். 60 வீட்டுக்காரர் ஒரு 200-300 செய்கிறோம். அது ஒரு அளவு காலி ஆகிடுது ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 200-300 செய்வாங்க. அந்த பொங்கல் திருநாளில் வந்து எல்லாருமே விரும்பி வாங்கிக்குவாங்க. ஆமாம் தானே? இந்த இதுக்கு ரொம்ப சிரமமா? ஸோ இல்லை அந்த பெயிண்ட் பண்ணுறது இல்லை, எல்லாமே கொஞ்சம் சிரமம் தான். பெயிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் சிரமம் அவ்வளோதான் ஐயா. ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரும் பட்டவங்க தான் பெயிண்டிங் பண்ணுவாங்க, இல்லாத பட்டவங்க வந்து சாதா பண்ணி வாங்கிக்குவாங்க. 40 ரூபாலேருந்து 300 வரைக்கும் பானைக்குது ஐயா. 40 ரூபாய் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாத்தீங்களா எவ்வளவு அழகா 5 வருஷமா சொல்றீங்க. சின்ன வயசுல நீங்க பெரியவங்க செய்யறப்ப அப்பத்துல பார்த்துதான் பழக்கமானது அந்த வேலை செய்யுது. அதாவது உண்டியல் உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமா செய்யறதா? பிள்ளையார் நமக்கு செய்வீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது ஃபுல் நேக்குன்னு ஒன்று இருக்கும்ல, இதுதான் நம்ம விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விருப்பமாக நாங்கள் ஒரு 10 காசு கிடைக்கும், விநாயகர் சதுர்த்தி தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து செய்யணும்னா சூளை போடணும். ஏன்னா சப்போஸ் வெயில் காயில்னா டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் அது கொஞ்சம் என்ன பண்ண இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி பரவாயில்ல, பெட்டராக இருக்காங்க. விநாயகர், அதாவது விநாயகர் சதுர்த்தி விநாயகரும் செய்வாங்க. எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட் தான், இதுதான் அவங்க செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய பேர் இன்னைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த பானை செய்யறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்முடைய சிட்டி தொலைக்காட்சி மூலயமா இது மூலயமா என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்களா வாழப்படி சூப்பராக இருக்கு இந்த இடத்துல வந்து நின்னதுக்கு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பொங்கல் நம்ம அங்கதான் கொண்டாடணும் இல்லை, இப்படிப்பட்ட இடத்துல கூட அப்படியே என்னதான் ஏசி ரூம் இருந்தா இந்த மாதிரி அப்படியே வாழப்படி அது ஒரு சுகமே தருங்க. சூப்பரா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நம்ம ஒரு இதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என் கையில இருக்கிற பானை அழகா இருக்கு. பாத்தீங்களா வடிவமைக்கப்படுகிறது. காளை மாடு சூப்பரா இருக்கு. அழகா காளை மாடு வடிவமைக்கப்படுது. சைட்ல பார்த்தா கரும்பு இருக்கு. ஸோ அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு மாடு வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பள்ளி, அதாவது பள்ளி கல்லூரிகளில் வந்து அதாவது அட்வான்ஸா பொங்கல் கொண்டாடுவாங்க. நீங்க பானை கம்மி தான் இதெல்லாம் வாங்கி நீங்க பொங்கல் வச்சு நான் உண்மையிலேயே சொல்றேன், கண்டிப்பா சூப்பராக இருக்கும். பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாதிரி நிகழ்ச்சி அழகா இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரமா இந்த அழகாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கவனிக்காம ஒரு அம்மா ரொம்ப நேரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அம்மா வணக்கம்மா சொல்லுங்க. சாந்தி கண்ணும் கண்ணும் தூரி கொள்ள வெக்கம் கரை நீடி செல்ல அக்கம் பக்கம் யாரும் இல்ல. ஐயோ என்னாகுமோ நெஞ்சும் நெஞ்சும் முட்டிக்கொள்ள அச்சம் மட்டும் நெட்டித்தள்ள சொல்ல ஒரு வார்த்தை இல்ல. ஐயோ என்னாகுமோ கண்ணும் தூரி கொள்ள வெக்கம் கரை நீடி செல்ல அக்கம்
உங்க பேர் மோகன் சார். சார் சொல்லுங்க சார், நீங்க எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கு? 45 வருஷமா இருக்குது. 45 வருஷம் பாத்தீங்களா? 55 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து பணியில் இருக்காரு. இந்த பணி ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆரம்பத்தில் சந்தோஷமா இப்போ கஷ்டமா இருக்குது. ஏன்னா வியாபாரம் கிடையாது, அந்த அளவுக்கு மண்ணு கிடைக்கல, மணல் கிடைக்கல, விறகு கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. குறிப்பா பொங்கல் வந்தா பயங்கரமா இல்லை அப்படி இல்லைன்னு இப்போ இந்த டவுன் ஏரியா ஆகிப்போச்சா, சின்ன பானை தான் இருக்குது. இதுனா வெயில் காலத்துக்கு பானை தண்ணி நீர் தூக்கிட்டு கல்யாணம் தூக்கிட்டு வாங்கி போகுது. அவ்வளோதான் சார். சொல்லுங்க சார், நீங்க ஸ்பெஷல் அடுப்பு, பானை, தொட்டி, பூத்தொட்டி, உண்டி எல்லாம் செய்யும். எல்லாமே கழிச்சிட்டு எல்லாம் செய்யும். எல்லாம். சரி, உங்களுக்கும் எங்களுடைய சிட்டுப்படை சார்பாக இனிய பொங்கல். நீங்க பாத்து போயிருக்கீங்க, எவ்வளோ அவர் உணர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பையன் மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா பானை போயிட்டு அதை நல்லா ஊற வச்சு நல்லா மெதிச்சு சூப்பராக மெதிப்பாங்க. அந்த மெதிக்கிறது பார்த்தீங்கன்னா டான்சர், சூப்பரான டான்சரே இது அவங்க கிட்ட போட்டுருவாங்க. அவ்வளோ அழகாக அதை நல்லா மெதிச்சு சூப்பராக மெதிச்சு அதை அவங்க பதப்படுத்தி அதை எடுத்துட்டு போயிட்டு அழகான இப்படிப்பட்ட பானைகளை வடிவமைச்சு பானை, பூத்தொட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நம்மளுடைய பொங்கலுக்காக இவங்க இதே மாதிரி வாங்கிட்டே வாங்க. சரிங்களா? நிரஞ்சமானோ நீ பாடும் கீதம் பௌர்ணமீரவு பலி விழும் காடு ஒத்தையடி பாத